காலங்களாக பல அதிர்ச்சிகரமான சட்டத்திற்கு முரணான சம்பவங்கள் பதிவாகி வருகின்ற நிலையில் மிகவும் அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் அளவெட்டி பகுதியைச் சேர்ந்த 45 நாட்களேயான குழந்தையொன்று உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் குழந்தையின் தாய் கைது செய்யப்பட்ட பரபரப்பான சம்பவம் பதிவாகியிருந்தது. இந்நிலையில் குழந்தை பால் குடிக்க மறுத்து அடம் பிடித்ததால் குழந்தையின் கைகால்களை திருகியதாக உயிரிழந்த குழந்தையின் தாயார் ஆரம்பகட்ட விசாரணைகளில் அதிர்ச்சிகரமான வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்த குழந்தையின் உடலில் காயங்கள் காணப்பட்டமையினால் சந்தேகத்தின் பேரில் உடற்கூற்று பரிசோதனை நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் குழந்தையின் கைகள் மற்றும் கால்கள் முறிந்திருந்தமை, தலையில் அடிகாயங்கள் காணப்பட்டமையுடன் உடலில் கண்டல் காயங்களும் கண்டறியப்பட்டிருந்தது. குழந்தையின் மரணம் இயற்கை மரணம் அல்ல என உடற்கூற்று பரிசோதனை அறிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் குழந்தையின் தாயார், மரண விசாரணை அதிகாரி மற்றும் போலீஸ் விசாரணையில் குழந்தை பால் குடிக்க மறுத்ததால் கைகள் கால்களை திருகினேன், ஆனால் எனது குழந்தையை நான் கொலை செய்யவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். போலீசார் தாயை கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். குழந்தையின் உடற்கூற்று பரிசோதனை அறிக்கை உள்ளிட்டவை நீதிமன்றில் பாரப்படுத்திய பின்னரே நீதிமன்ற உத்தரவின் பேரிலேயே குழந்தையின் சடலம் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த குழந்தை சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் பலராலும் வெளியிடப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் குழந்தையின் மரணம் தொடர்பில் துரிதகதியில் உண்மைத்தன்மையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு குழந்தை சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டால் சம்பந்தப்பட்டவருக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். மேலதிக செய்திகளை www.tamilkadir.com என்ற எமது இணையதளத்தில் பார்வையிடலாம். அத்துடன் செய்திகளை உடனுக்குடன் காணொளி வடிவில் அறிந்து கொள்ள எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.